மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். காங்கிரஸ் கட்சி பாஜகவிற்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறது. குஜராத், அதாவது பாஜகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய குஜராத்தில் வைத்துதான் அந்த முற்றுப்புள்ளியை பாஜகவிற்கு கொடுக்க போகிறது. போர்பந்தர், அதாவது காந்தி பிறந்த மண்ணில் தொடங்கி அம்பேத்கர் பிறந்த மண்ணில் முடிவடைய போகிறது இந்த மிகப்பெரிய சத்தியாகிரகம். அதற்கு ஒரு மிகப்பெரிய அந்த போராட்டத்திற்கு ஒரு லேபலையும் கொடுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதாவது ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் சமிதான். அதாவது ஜெய் பாபு என்றால் காந்தியடிகளையும், ஜெய் பீம் என்றால் அம்பேத்கரையும், ஜெய் சமிதான் என்றால் அரசியல் அமைப்பையும் கூறிக்கொண்டு நவ சத்தியாகிரகா என்ற பெயரில் புதிய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினர். இது காந்தி 1924ஆம் ஆண்டு துவக்கி வைத்த பொருளிலிருந்தே ஆரம்பமாகிறது. அங்கிருந்து அதே அரசியல் சூழ்நிலை தான் இன்றும் இருந்து வருகிறது. மதத்தின் பெயரால் அல்லது ஜாதியினுடைய பெயரால், மதத்தினுடைய பெயரால் மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில். அதற்கு மிக முக்கிய காரணமாக மோடியும் அமித்ஷாவும் 2 பேர் இருந்து வருகிறார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2 பேரினுடைய மிகப்பெரிய கோட்டையாக குஜராத் இருந்து வருகிறது. அந்த குஜராத்தில் இருந்துதான் அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு துவக்கமிடப் போகிறார்கள். அனைத்தும் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது. மதவாதத்தில் மூழ்கி இங்கே இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மசூதிகளை தோண்டுவதிலிருந்து மத கலவரம் ஏற்படுத்துவதில் அனைவற்றிலும் முற்றிலுமாக முன்னின்று நிற்கிறது இந்த பாஜக கூட்டணி. அதற்காக தான் தற்போது மிகப்பெரிய அளவில் ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் சமிதான் என்ற மிகப்பெரிய லேபலுடன் போராட்டத்தை ஜனவரி 1 ஆரம்பித்து ஜனவரி 24ஆம் தேதி மவுவா, அதாவது அம்பேத்கருடைய பிறந்த இடத்தில் வைத்து முடிய போகிறது. என்னவாக இருந்தாலும் இந்த 3ஐ வைத்துதான் இந்திய நாட்டு மக்களுக்கு உறுதுணையோ ஆறுதலோ அளிக்க முடியும் என்பதில் தெள்ள தெளிவாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதனால்தான் ஏஐசிசி சம்மேளனத்தை முதல் முறையாக குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தரில் ஆரம்பிக்க போகிறது. அதன் பின்பு நடக்கக்கூடிய போராட்டங்கள், பேரணிகள், கால்நடையாக இருக்கக்கூடிய சத்தியாகிரகங்கள் போன்றவற்றை எதிர்கொள்வதற்கு பாஜக தயாராக இருக்கிறதா என்பது மட்டும்தான் கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.